டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு கதைவழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று மங்கையின் ஏமாற்றம் என்ற தலைப்பிலே நான் படித்ததில் விருப்பமான ஒரு சிறு கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். மங்கையும் மதனும் திருமணம் செய்து அவர்களுக்கு அழகான ஒரு மகள் இருக்கின்றார். ஆகவே மகள் பிறந்து அடுத்த வருடமே இவர் வெளிநாட்டுக்கு சென்று விடுகின்றார். வெளிநாட்டிலே சென்ற பின் இங்கே இவர்களுடைய வாழ்க்கை நிலை உயர்கின்றது. அழகான வீடு ஒன்று கட்டி கொடுக்கின்றார். இந்த தாயும் பிள்ளையும் மிகவும் சந்தோஷமாக வாழ்கின்றார்கள். 5 வருடம் கழித்து அந்த மதன் ஊருக்கு வருகின்றார். வந்து தன்னுடைய குடும்பத்துடன் ஒவ்வொரு நாளையும் மிகவும் சந்தோஷமாக கழிக்கிறார்கள். எல்லா இடமும் போகின்றார்கள். வீட்டுக்கு தேவையான அனைத்தையும் வேண்டி போடுகின்றார். மகளுக்கும் மனைவிக்கும் அந்த நகைகளை எல்லாம் வேண்டி அவர்களை அலங்கரிக்கின்றார். அவர்களுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமாக மிகவும் மகிழ்ச்சியாக போகின்றது. இவர் 1 மாத விடுமுறையில் வந்திருக்கின்றார். அந்த லீவு நாட்கள் முடிய இவர்களுக்கு அந்த மங்கைக்கும் மகளுக்கும் மிகவும் கவலையாக இருக்கின்றது. ஏனென்றால் தங்களுடைய கணவர் இன்னும் சிறிது நாட்களில் தங்களை விட்டுட்டு மீண்டும் போனால் எத்தனை வருடத்துக்கு பின்பு வருகிறாரோ தெரியாது என்ற ஒரு ஏக்கம். இப்படியான ஒரு தம்பதியினரை யாருமே கண்டுகொள்ள முடியாது என்ற அளவிற்கு அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். ஆகவே அந்த போற நாள் வந்தபோது மதன் சொல்கின்றார், நீங்கள் 2 பேரும் விமான நிலையத்திற்கு வந்துவிட்டு திருப்பி வர்றது உங்களுக்கு பாதுகாப்பில்லை. ஆகவே நீங்கள் இருவரும் இங்கே நில்லுங்கள், நான் போய்கொள்கின்றேன் என்று தானே தனியே போகின்றார். போனதும் இவருடைய பதில் வரும் என்று பார்த்தா 2 நாளாக வரவில்லை. மிகவும் கவலைப்பட்டு கொண்டு மங்கை எல்லா இடமும் ஓடி திரிகின்றார். கடைசியே இந்த மதனுடன் வேலை செய்கின்ற ஒருவருடைய மனைவியை காண்கின்றார். கண்ட பொழுது இப்படி என்று சொல்லி இவர் தனக்கு போன் ஆஃப்ல இருக்குது, ஒன்றுமே செய்ய முடியாம இருக்குது என்று கண்ணீர் வடிக்கின்றால் அதனை உடனே அந்த மங்கையினுடைய அந்த மதனோட வேலை செய்கின்ற அவருடைய அந்த மனைவி மூலமாக அந்த மதன் திரும்பி இங்கு நாட்டுக்கு வந்தபோது கூறி வந்ததாகவும் அவர் பேஸ்புக் மூலமாக ஒரு பெண்ணுடன் தொடர்பு கொண்டிருப்பதாகவும் தான் போய் இனிமேல் இங்கு வரமாட்டேன் என்று மங்கையை விவாகரத்து செய்துவிட்டு அந்த பெண்ணுடன் வாழப்போவதாகவும் கூறி வந்ததாக சொன்னார். உண்மையிலே அதை கேட்டு அந்த மங்கை மயங்கி விழுகின்றாள். அப்பொழுது ஊரவர்கள் எல்லோரும் வந்து ஆறுதல் சொல்கின்றார்கள். ஏற்கனவே இவர்களை பார்த்து பொறாமைப்பட்டவர்கள் இவருக்கு வேணும் என்று மனதுக்குள்ள நினைத்தாலும் கூட அங்கே வந்து அந்த மங்கைக்கு ஆறுதல் சொல்கின்றார்கள். உண்மையிலேயே அழுத அந்த தாயை பார்த்து என்னென்று அந்த அப்பா எங்கே என்று கேட்டதுக்கு இன்னொரு பெண்ணுடன் ஓடி போய்விட்டால் என்று எப்படி போய்விட்டார் என்று எவ்வாறு சொல்ல முடியும், ஒன்றுமே சொல்லாமல் மிகவும் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த மங்கை ஒரு சில மாதங்கள் தன்னுடைய நகைகளை விற்று பிள்ளையும் தானும் பார்த்து கொள்கின்றார். இறுதியிலே ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலைமையிலே வீட்டு வேலைக்காக செல்கின்றார். வீடுகளில் சென்று பாத்திரங்கள் தேய்த்து, அங்கே மிகவும் வசதியாக வாழ்ந்த அந்த பெண் பாத்திரம் தேய்த்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள். உண்மையிலேயே இன்று இது உண்மையான நிகழ்வாக கன இடங்களிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே அன்பானவர்களே, இந்த பேஸ்புக் மூலமாக ஏற்பட்ட அந்த காதல் அழகிய ஒரு குடும்பத்தை இன்று சிதைப்பதற்கு காரணமாக இருக்கின்றது. இந்த சுமதி போல் இன்னும் பல பெண்கள் கண்ணீர் விடாமல் இருப்பதற்கு நாங்கள் அனைவரும் இன்னொருவருடைய வாழ்க்கையிலே நாங்கள் விளையாடாமல் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். உண்மையிலேயே இந்த ஒவ்வொருவரும் பொறுப்புடன், அந்த ஆணோ பெண்ணோ இருவருமே பொறுப்புடன் நடப்பதனூடாக தங்களுடைய குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். இவ்வாறான அந்த பேஸ்புக்கு அடிமையாகி தங்களுடைய குடும்பத்தையே விட்டு செல்கின்ற ஒரு நிலைமை ஏற்படக்கூடாது. இந்த சுமதிக்கு வந்த நிலைமை எந்த ஒரு பெண்களுக்குமே ஏற்படக்கூடாது என்று கூறி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.